சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே அவர் வேட்டையாட போன பொழுது அங்கே திப்பு சுல்தான் ஆட்கள் கொங்கு நாட்டிலே வந்து வரி வசூல் செய்து கொண்டு மைசூருக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தீர சின்னமலை அவர்களை மறித்து, யாரப்பா நீங்கள் எல்லாம் என்று கேட்ட பொழுது, நாங்கள் திப்பு சுல்தானுடைய ஆட்கள் இங்கே கொங்கு நாட்டிலே வரி வசூல் செய்து கொண்டு போகிறோம் என்று சொல்லும் பொழுது தீரன் சின்னமலை அவர்கள் சொன்னார், நீ யாரையா கொங்கு நாட்டிலே வந்து வரி வசூல் செய்வதற்கென்று அந்த வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டார் தீரன் சின்னமலை. அப்பொழுதுதான் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் பிடுங்கிக் கொண்டீர்கள், நாங்க போய் எங்க மன்னருக்கு என்ன பதில் சொல்லுவது, யாரு பிடுங்கிட்டார்னு சொல்றது என்று அவர்கள் கேட்ட பொழுது தீரன் சின்னமலை சொன்னார், வடக்கே கையை காட்டி சென்னிமலையும் தெற்கே கையை காட்டி சிவன்மலையும் இடையிலே ஒரு சின்னமலை பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவருக்கு சின்னமலை என்று பெயர் வந்தது. அவர் ஒரிஜினல் பெயர் ரத்தனகிரி, தீர்த்தகிரி. அவர் ஒரிஜினல் பெயர் தீர்த்தகிரி. ஆகவே அவர் அன்றுதான் அவருக்கு தீர்த்தகிரி என்ற பெயர் மாறி சின்னமலை என்ற பெயர் வந்தது. அவர் பல்வேறு போர்களிலே வெள்ளையர்களை எதிர்த்து போராடும் பொழுது வீரமாக தீரமாக விளையாடிய பொழுதுதான் சின்னமலை என்றவர் தீரன் சின்னமலை என்று அவருக்கு பெயர் உருவாயிருச்சு. அப்பேற்பட்ட மாவீரன் கொங்கு நாட்டுக்காக தன் உயிரையும் தம் தம்பிகள் 2 பேர் உயிரையும் கருப்பசேவை என்ற நாடார் உயிரையும் 4 பேர்களையும் ஒரே நேரத்திலே தூக்கலிட்டது இந்தியா சுதந்திர சரித்திரத்திலே எங்கும் கிடையாது. தீரன் சின்னமலை ஒருவர்தான். அவரும் அவர் தம்பி குட்டியப்பனும் தம்பி கீழாதரும் ஒரு நாடார் கருப்பசேவையும் 4 பேரையும் சங்ககிரி கோட்டையிலே ஒரே நேரத்திலே தூக்கலிட்ட வீர வரலாறு எங்கும் இருக்க முடியாது. ஆகவே அவருடைய நினைவாக இன்று நாங்கள் எல்லாம் இன்று ஓடாநிலை சென்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த சென்று கொண்டிருக்கிறோம். கொங்கு நாட்டு மக்களே அனைவரும் அங்கு வந்து தீரன் சின்னமலையினுடைய அவருடைய வீரத்துக்கு ஒரு வணக்கம் செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.